அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சோயா 65. அதுக்கு சுடு தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே சோயாபீன்ஸை போட்டு நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகி சோயா இந்த அளவுக்கு நல்லா புஃப்னு இருக்கும். இதில் இருந்து தண்ணியை சுத்தமாக வடித்து பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மைதா ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். வரமிளகாய்த்தூள் ஆட் பண்ணிட்டோன்னா கலர் நல்லா கிடைக்கும், அதனால வரமிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். உங்களுக்கு மஞ்சள் தூள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு. அடுத்தது எலுமிச்சை சாறு ½ லெமன் புழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். மாவு நல்லா கலந்து கொடுக்கும்போது கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி கெட்டியாக தான் கிடைக்கும். இதை நாம் சோயாவில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணிட்டோன்னா ரொம்ப சோயால் மாவு ஒட்டவே ஒட்டாது, தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கும். அதனால இந்த கன்சிஸ்டன்சியே கரெக்டாக தான் இருக்கும். இப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து வச்சுட்டோம். இதை இன்னொரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ½ அன் ஹவர் ஆகிடுச்சு. சோயா நல்லாவே மசாலாவை உறிஞ்சிருக்கு. இனி நாம் இதை பொரிச்சுக்கலாம். வானொலி வச்சு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம இனி இதை பொரிச்சுக்கலாம். ஒன்றா எண்ணெயில் போட்டோன்னா ஒட்டாமல் வரும். அப்பப்போ இடையில மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போ ஈவனாக வெந்து வந்துடும். சோயா மேலே மாவு மட்டும் வெந்தத உடனே எடுத்துட்டோன்னா உள்ள சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும். சோயா திரும்பவும் எண்ணெயில் நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், ஏன்னா நம்ம கரம் மசாலாவும் போட்டுக்கிறதுனால அதே மாதிரி இருக்கும். அடுத்தது மேலே கார்னிஷிங்க்கு கருவேப்பிலையை கொத்தோட எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோன்னா ஈஸியாக பொரிஞ்சு வந்துடும். கையில் எண்ணெய் தெரிக்காது. எண்ணெய் வடிய வைக்கிறதும் கருவேப்பிலையில் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த ட்ரிக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை பொரிஞ்சிடுச்சு, எண்ணெய் வடிஞ்சது. இதை மேலே கார்னிஷ் பண்ணிட்டோன்னா ரெடி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.